எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இவருக்கு திருமணம் ஆகி 15 வருடம் ஆகிறது. இதுவரைக்கும் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் அமையவே இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட வேண்டும். 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு இல்லாமல் இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எதன் அடிப்படையில் இருக்கிறது, திருமணமாகி இதுவரைக்கும் ஏன் இவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தரவில்லை என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 24/5/1987 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 8:05க்கு பிறந்துள்ளார். மாலையில் 8:05க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். 4இல் குரு ராகு, 5இல் சுக்கிரன் சந்திரன், 6இல் புதன் சூரியன், 7இல் செவ்வாய், 10இல் கேது, 12இல் சனி. இவர் பிறக்கும் பொழுது கேது தசை 4 வருடம் 11 மாதம் 7 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 வருட காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். 41 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது தற்போது 39 வயது 2 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு சந்திர தசை நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் கடுமையாக அமாவாசை தோஷத்தில் அமர்ந்து இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 5ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் பாவகாதிபதி இயல்பான நிலையில் தான் உள்ளார். பாவகிரகங்களுடைய தொடர்பு எதுவும் இல்லை. ஆனால் 5ஆம் பாவகம் கடுமையாக 8ஆம் அதிபதியான தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இருவரும் சேர்ந்து 5ஆம் இடத்திற்கு அமர்ந்துள்ளார். அந்த சந்திரன் நாளைக்கு அமாவாசை ஆக போகக்கூடிய சந்திரனாக அமர்ந்துள்ளார். குரு ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்கிறார். 5ஆம் பாவகம் 6-8 தொடர்பு கொண்டுள்ளதால் இவருக்கு அந்த புத்திர பாக்கியத்தை தர முடியாத அளவிற்கு இவருக்கு இதுவரைக்கும் 40 வயது நடக்கிறது. இதுவரைக்கும் அவருக்கு அதுக்கான அமைப்பே இல்லை, அமையவில்லை. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டு, குரு ஆட்சியாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த ராகுவோடு சேர்ந்து இருப்பது குறைவான பாவத்துவமாகும். 5ஆம் பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடம் சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கப்பட்டிருக்கிறது. லக்கணத்திற்கு 5ஆம் இடம் கடுமையாக சுக்கிரன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருப்பதால், அமாவாசைக்கு முதல் நாள் அமைப்பில் இருப்பதால் இவருக்கு இதுவரைக்குமே அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு நடக்காமல் இருக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புத்திர தோஷ அமைப்பு இருக்கும். அடுத்தது வரக்கூடியது சூரிய தசையாகும். சந்திர தசை முடிந்து சூரிய தசை. சூரியன் இந்த லக்கத்தில் சனியினுடைய பார்வையில் கடுமையான பாவத்துவ அமைப்பில் தான் இருக்கிறார். அதுவும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுபோல் அமர்ந்திருந்தால் அவருக்கு அந்த புத்திரபாக்கிய அமைப்பு கிடைக்காமல் தாமதமாக நடக்கிறது. இதுவரைக்கும் புத்திரபாக்கியமே கிடைக்கவில்லை. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.